Hi lovelies, now J. Catherine Grade 10 from Pimbats Garden School. Today's Karma Yogi have a message. The events in the world are determined by the supermind and they are harmonious. Human determination from the habits, attitudes and opinions, which are harmonious as long as they are stronger than their environment. That is why the problems are solved by moving towards the supermind's determination. That is towards better habits, higher attitude and wider opinion. Thank you. Bye. Hi, hello buddies. Now Gajakanya from grade 3 from Pimbats Garden School. இன்னைக்கு நான் குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா நேரம் பண்ணுறது. நைட்டில் ஒரு பையன் அவங்க அப்பா கூட மாலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வரும்போது ஒரு டாய் ஷாப்பில் ஒரு கார் பொம்மை இருக்கிறத பார்த்தானா. அப்பா எனக்கு அந்த கார் பொம்மை வாங்கி தரீங்களாப்பான்ட்டு அந்த பையன் கேட்டானா. அவங்க அப்பா கேட்கல. சரிப்பா வாங்கிக்கப்பான்னாங்களா. அப்போ அந்த கார் எடுக்கும்போது பக்கத்துலேயே ஒரு ஹெலிகாப்டர் பொம்மை இருந்துச்சு. அப்பா நான் கார் பொம்மை எடுக்கலப்பா, எனக்கு ஹெலிகாப்டர் பொம்மை வாங்கிட்டாங்கப்பா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டானா. 5 மினிட்ஸில் இப்போ கடை மூட போடு, என்ன வேணுமோ உனக்கு சீக்கிரமாக சொல்லு என் கையில் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் பொம்மை இருக்கும்போது பக்கத்துலேயே வீடியோ கேம் பார்த்துட்டானா. அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் பொம்மை வேணாப்பா, எனக்கு வீடியோ கேம் தான்ப்பா வேணும் அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டானா. அப்போ அவங்க அப்பா சீக்கிரமாக சொல்லி எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா அதே சொன்னானா. இப்போ அவன் குழப்பத்தில் இருந்தானா. எந்த பொம்மை அங்கேருந்து இந்த மூளை காரா இல்லை ஹெலிகாப்டரா இல்லை வீடியோ கேமான்னு யோசிச்சுனே இருக்கும்போது திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அந்த ஓனர் கடை மூட்டுன்ட்டு சொன்னாங்க. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் முடிவு பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடுறோம். ஆனால் கோட்டை ஒத்துடுறோம். நம்ம டைம் நமக்காக நிற்காது, நேரம் பண்ணுறது. தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் சிங்கம் பசிக்குது, அதுக்கு ஏதாவது சாப்பிட வேணுன்றதுக்காக ஒரு நரிக்கிட்ட சொல்லி இன்றைக்கி நீ எனக்கு ஏதாவது விலங்கை பிடிச்சி எடுத்துகிட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அனுப்புது. உடனே இந்த நரியும் போயிட்டே இருக்குது. பார்த்தா வழியில் ஒரு கழுதையை பார்க்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த கழுதையை இன்றைக்கி ராஜாவுக்கு உணவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, தந்திரமாக அந்த கழுதையை சிங்கம் கூப்பிடுதுன்னா இந்த கழுதை வராது இல்லையா, அதனால் என்ன சொல்லுது, இது மாதிரி சிங்கராஜா அடுத்து ஒன்றை ராஜாவாக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு, அதனால் உன்னை கூட்டு வர சொன்னார் வா அப்படின்னு சொல்லுது. இந்த கழுதை அது எப்படி என்ன எப்படின்னா, இல்லை உன்னை தான் சொன்னார் வான்னு சொன்னோடனே ஏன் பின்னாலே கழுதை போகுது. சிங்கம் கிட்ட போனோடனே சிங்கம் அப்படியே பாஞ்சி பிடிக்க வருது. கழுதையோட 2 காதும் பிச்சிருது. இந்த கழுதை தப்பிச்சு ஓடிடுது. ஓடினோடனே காது 2ம் போயிடுச்சு. இது பயத்தில் தப்பிச்சு ஓடிடுது. அப்போது இந்த சிங்கம் என்ன சொல்லுது, அதை நரிக்கிட்ட அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த கழுதை நீ எப்படியாவது திருப்பி கூட்டு வந்தே ஆகணும், நான் அது காது மட்டும்தான் எனக்கு கிடச்சிது, நான் ஃபுல்லாக அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த நரி திருப்பி அந்த கழுதையை தேடி போய் என்ன சொல்லுது, ஏன் நீ ஓடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குது. பாரு, அவர் என் மேலே பாஞ்சு என் காது 2யும் பிச்சுட்டாரு, இவர் எப்படி என்னை ராஜாவாக்குவார்னா, அது என்ன சொல்லுது நரி தந்திரமாக, இல்லை நீ ராஜாவாகி உனக்கு மணிமகுடம் வைக்கும் போது இந்த காது இடிக்கும், அதனால தான் ராஜா காதை ஃபஸ்ட்டு பிச்சுட்டாரு, உன்னை தான் மகாராஜாவாக்குவார், நீ வா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி திருப்பியும் கூப்பிட்டு போகுது. திருப்பி இந்த சிங்கம் கிட்ட போகணும், அந்த கழுதை போனோடனே அந்த சிங்கம் பாஞ்சி பிடிக்கும்போது இது திரும்பி ஓடும்போது என்னாது, வால் சிங்கத்தோட கையில் மாட்டி வால் பிஞ்சிருது. இந்த கழுதை திருப்பி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடிடுது. ஓடினோடனே இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் நிறைய திட்டுது, எப்படியாவது எனக்கு இந்த கழுதையை கொடு, இல்லைன்னா நீ தான் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சிருது. இந்த நரி திருப்பி இந்த கழுதையை தேடி போனோன்னே இந்த கழுதை வலி தாங்காமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. ஏன் இப்படி தப்பிச்சு ஓடி வந்த, என்ன உனக்கு பிரச்சனை, நீ தான் ராஜாவாக போகிறதானே அப்படின்னு சொல்லி நரி கேட்குது ஒன்றுமே தெரியாத மாதிரி. என்ன விளையாடுறியா, முதல்ல காதை பிச்சுட்டாரு, இப்போ வாழை எடுத்துட்டாரு, எனக்கு பயமாக இருக்குது, என்ன அவர் சாப்பிட்ருவாரு அப்படின்னோடனே, இல்லை நீ சிம்மாசனத்தில் உட்காரும்போது உனக்கு அந்த வால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால தான் அவர் வாழை பிச்சாரு, நீ ஏன் இப்படி ஓடி வர, நான் தான் உன்னை சொல்கிறேன்ல, நீ நம்பி என் கூட வான்னு சொல்லி 3ஆவது முறையும் சொல்லி கூட்டு போகுது.
கூட்டு போனோடனே அந்த சிங்கம் வந்து இந்த வாட்டி ரொம்ப உஷாராக என்ன பண்ணுது, அடித்து அந்த கழுதையை வந்து சாப்பிட்ருது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, இந்த கழுதையோட பேராசை நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஒரு சிங்கம் வந்து இன்னொரு சிங்கத்தை தான் ராஜாவாக்குமே தவிர நம்மளை எப்படி ராஜாவாக்கும், இந்த நரி நம்மளை ஏமாத்துதுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுருந்தா அது பழிச்சிருக்கும். ஆனால் 2 வாட்டி ஏமாந்து 3வது வாட்டி ஏமாந்ததுனால தான் அது என்னாச்சு, அதோட லைஃபே போயிடுச்சு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு லேசாக அலர்ட் தெரியும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா உஷாராயிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Hi, hello buddies, I'm Ajay Likith, grade 9 from Primbats Garden School. This is the message from Savitri Barabindo. He has rung from the breast of the mother of the worlds. Out of plus supernature fills his frame. She adopts his spirit's everlasting ground as the security of a changing world and shapes the figure of her unborn mites. Immortally she conceives herself in him. In the creature, the unveiled creatrix works. Her face is seen through his face, her eyes through his eyes. Her being is through a vast identity. Then is revealed in man the over divine. Thank you. Bye.